வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026வது வருஷம் நடக்கிற குரு பயிற்சியோட பலன்கள் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரிஷபம் ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு முயற்சி செஞ்ச பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த முயற்சிகளுக்கான பலன்கள் எல்லாம் இப்போது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். புதிய புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுயமாக தொழில் செய்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. புதுசாக பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கான்டாக்ட்ஸ் மூலியமா ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்தவரையில். தகவல் தொடர்பில், மீடியாவில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி ரிஷபம் ராசி பொறுத்தவரையில் காத்துட்ருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, உழைப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வேலை சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் நீங்கள் பேலன்ஸ்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பணவரவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெதுவாக கொஞ்சம் உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிறு சிறு வருமான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் பண்ணுறது மூலியமா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, குடும்ப செலவு கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சேமிப்பை வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நன்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகள் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு பயிற்சியில். குடும்பத்தில் தொடர்பு கொஞ்சம் அதிகரிக்கும். கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள், பழைய சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேடி வந்து உங்கள் கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு தானாக உருவாகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்த வரைக்கும். ஆனால் பேசுகிற வார்த்தையில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். கொஞ்சம் சூடு சொல் வச்சு பேசுகிறத வந்து குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு பேச்சு செய்யும் போதுமே கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் நிதானமாக, கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த காலங்களில். கோவத்தில் முடிவு எடுக்கிறத வந்து முக்கியமாக தவிர்த்துருங்க. அது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் வந்து கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு ட்ராவல் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய இடங்கள போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். தொழில் தொடர்பான சுற்றுப்பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வேலையிலே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு வேற இடத்துல போய் வேலை செய்றதா இருக்கும். எதா இருந்தாலுமே நீங்க ஏத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில ரிஷபம் ராசிக்கு கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தைரியமா ஒரு முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஒரு நல்லபடியா சக்சஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா இருக்கிறவங்க, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஆ கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சக்சஸ் காத்துட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியில. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு அழுத்தம் கூடும். சின்னதா தோள்ல, கழுத்துல நரம்பு சோர்வு வர்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து தென்படுது. அத வந்து நீங்க பேலன்ஸ்டா கவனிச்சுக்கணும். நல்லா தூங்குறதுக்கு கிடைக்கிற டைம வேஸ்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க. அதிகமா உங்களுக்கு உழைப்பின் காரணமா இந்த மாரியான சின்ன சின்ன சோர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் வந்து விழும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா, அதற்கான பலன் வந்து குரு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தர்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு நீங்க உழைச்சு உயரணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கூடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இந்த குரு பெயர்ச்சியில காத்துட்ருக்கு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பலன் நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. இந்த காலங்கள்ல குரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு உங்கள் பொறுத்தவரையில. மஞ்சள் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மஞ்சள் கலர் பூக்கள வச்சு நீங்க தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பலன் காத்துட்டு இருக்கு.
அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கடலை பருப்பு வந்து நீங்கள் தானம் செய்யுங்க. அது வந்து ஒரு நல்ல மனசு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் பற்றி நான் உங்க கூட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை ரொம்ப வணக்கம் கூடி நான் விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.